Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குழந்தை வளர்ந்தா மட்டும் போதுமா? மூளை வளர்ச்சியும் ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமது உடலோட அனைத்து பாகங்களையும் கட்டுப்படுத்துற உறுப்புனா அது மூளை தான். மூளை வளர்ச்சி மட்டும் சிறப்பா இருந்துருச்சுன்னா அவங்களோட ஆரோக்கியம் எப்பொழுதும் மேன்மையாவே இருக்கும். குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே மூளை வளர்ச்சி அடைய தொடங்குது. அதனால தான் கருவில் இருக்கும்போதே குழந்தையோட மூளை வளர்ச்சியை உறுதி செய்யும் உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கர்ப்பிணிகளுக்கு அறிவுறுத்துறாங்க. கர்ப்ப காலத்துக்கு பிறகு இருக்குல்ல, அதாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய உணவு வகைகள்லையும் மூளை வளர்ச்சிக்கான உணவுகளில் கவனம் செலுத்தணும். அப்படி குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு வகைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றுல இருக்கும்போது குழந்தையோட மூளை வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் சத்து குறைபாடு இல்லாமல் இருந்தாலே குழந்தையோட உடல் உறுப்புக்கள்லாம் ஆரோக்கியமாக வளர தொடங்கிரும். அதில் மூளை வளர்ச்சியும் ஒன்று. கருவுல குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அது போலிக் ஆசிடு, கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை தான். ஆனால் துர்தஷ்டவசமாக பெரும்பாலான கர்ப்பிணிகளுக்கு தன்னுடைய கர்ப்ப காலத்தில் இந்த சத்து குறைபாட்டை எதிர்நோக்குறாங்க. கர்ப்ப காலத்திலேயே சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிறதும் தகுந்த உணவு முறைகள், அது மட்டும் இல்லாமல் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் மாத்திரைகளை சாப்பிட்றதும் அவசியம். குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பாலுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய மூளை வளர்ச்சிக்கான உணவு வகைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியை அதிகரிக்க செய்யறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு 10 மாதம் முடிஞ்ச உடனே முட்டையை தரலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு முட்டையினால அலர்ஜி ஏற்படாது. இருந்தாலும் கூட குழந்தை நல மருத்துவரை அணுகிட்டு அவரோட ஆலோசனை வாங்கிட்டு முட்டையை கொடுக்க ஆரம்பிங்க. 1 வயதுக்கு பிறகு தயக்கம் இல்லாமல் முட்டை கொடுக்கலாம். முட்டையின் வெள்ளைக்கருவை முதல்ல கொடுக்கணும். இதில் அதிக அளவு புரதம் இருக்கிறதுனால அது மூளைக்கு நல்லது. அதோடு தொடர்ந்து மஞ்சள் கருவையும் கொடுக்கணும். மஞ்சள் கருவில் நரம்பு வளர்ச்சிக்கு தேவையான கோலின் சத்து, அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. இதனால குழந்தையினுடைய நினைவாற்றலும் அபரிவிதமாக இருக்குது. முழு தானியங்களோட கலவை குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முழு தானியங்களில் சத்து கஞ்சி போல கொடுக்கலாம். 6 மாதங்களுக்கு பிறகு இந்த சத்து கஞ்சியை கொடுக்கலாம். இந்த கஞ்சியை எப்படி கொடுக்கறது, அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கோதுமை, சோளம், கேழ்வரகு, கம்பு இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே உணவாக்கி கொடுப்பதோ சிரமம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோதுமை, சோளம், கேழ்வரகு, கம்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாவாக்கி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு கஞ்சி பதம் வந்ததும் தயாரித்து எடுத்துக்கணும். இதனால் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆற்றலும் முழுமையாக கிடைக்கும். பலரும் குழந்தைகளுக்கு திட உணவுகளை, சாலிட் ஃபுட்டை கொடுக்க தொடங்கினோடனே இந்த கஞ்சி கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 4 வயசு வரையாவது தினம் 1 டம்ளர் இந்த கஞ்சியை கொடுக்கறது அவசியம். தானியங்கள் தான் நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதோட வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் பியை அதிகமாக வச்சிருக்குது. கீரைகள் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைங்களுக்கு திட உணவு, அதாவது சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது நிச்சயமாக கீரையை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய கீரைகள், அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி, புதினா போன்றவற்றில் இருக்கக்கூடிய தாது சத்து இருக்குல்ல, அது உடலில் இருக்கும் போலேட், செரோட்டோனின் என்னும் வேதிப்பொருட்களோட உற்பத்தியை தூண்டி குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்களோட மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சிருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய போலேட், செலினியம் மற்றும் விட்டமின்கள்லாம் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.
உலர் பருப்புகள் மற்றும் விதைகள்லாம் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைங்களுக்கு உலர் பருப்புகள், அதாவது முந்திரி, பாதாம், இது எல்லாத்தையும் பொடிச்சு ஸ்மூத்தி அப்படி இல்லைன்னா பாலில் கலந்து கொடுக்கலாம். ஒரே பருப்பாக இல்லாமல் அனைத்தையும் கலந்து கலவையாக கொடுக்கணும். இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு சிறப்பானது. உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்பு, அது மட்டும் இல்லாமல் புரதம் போன்றவையெல்லாம் இந்த பருப்பு வகைகளில் நிறைஞ்சிருக்குது. இவை குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு அதனால தான் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய மூளை செயல்பாட்டையும் மேம்படுத்துது. விதைகளும் கூட குழந்தைகளுக்கு கொடுத்து பழகணும். சூரியகாந்தி, பூசணி விதைகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். இயன்ற வரை குழந்தைகளுக்கு 6 மாதம் முதலே நட்ஸ் பவுடரை பழகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை அதிகரிக்க செய்யறதுல காய்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஒரு காய்கறிகள் என்று குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவசியம். அதிலும் குறிப்பிட்டு விட்டமின் பி, விட்டமின் B6 சத்துக்கள் காலிஃப்ளவர் மற்றும் புரோக்கோலி இருக்குல்ல, அதில் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியையும் நினைவாற்றலையும் ஆரோக்கியமாக அதிகரிக்கக்கூடியதுன்னா காலிஃப்ளவரையும் புரோக்கோலியும் சொல்லலாம். அதே போன்று தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்குது. இது மூளையில் உள்ள செல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் புத்துணர்ச்சியாக வைப்பதன் மூலமாக நினைவு சக்தியை அதிகமாக்குது. பீன்ஸ் வகைராக்கள்ல இருக்கும்ல, அது கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, தாது உப்பு, விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து, இன்னும் பிற சத்துக்கள்லாம் மூளைக்கு சிந்திக்கும் திறனை தரக்கூடிய குணங்களை கொண்டிருக்குது. பழங்கள் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைகளுக்கு திரவ ஆகாரம் கொடுக்கும் போதே ஆப்பிள் ஜூஸு கொடுக்க தொடங்கிடுறோம். இதே போன்று குழந்தைகள் வளரும் பருவத்திலும் இந்த ஜூஸு, ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஆப்பிள், இதில் இருக்கக்கூடிய குவார்செடின் அப்படிங்கிற பொருள் மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்குது. பெர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரி போன்ற அடர்த்தி நிறைந்த பழங்களான அதில் இருக்கும்ல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் சிலாம் அதிகமாக இருக்கும். இந்த பழங்களோட விதைகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு சிறப்பாக துணை புரியுது. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு பால், யோகட் இதெல்லாம் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாமா? மூளை ஆரோக்கியமாக வளர ஆரோக்கியமான கொழுப்பு சத்து அப்படிங்கிறது முக்கியம். புரதம் நிறைந்த யோகட் இதை கொண்டிருக்குது. உடலில் இருக்கக்கூடிய சமிக்கைகள் இருக்குல்ல, அதை பெற்று மூளைகளுக்கு அனுப்புவதும் அதற்கேற்ப உறுப்புகளுக்கு நொடியில் அனுப்புறதும் மூளையோட செல்கள் தான். இது ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு யோகட் சத்து அதிகமாக தேவைப்படுது. அதிக இனிப்பு சேர்க்காமல் மத்தியானம் சாப்பாட்டில் தினமும் ஒரு சின்ன கப்பு தயிர் சேர்த்து கொடுக்கறது நல்லது. மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும் யோகட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அசைவ உணவுகள்லாம் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கடல் உணவுகளை அதிகமாக கொடுக்கலாம். ஒமேகா 3 அப்படிங்கிற கொழுப்பு சத்து நிறைந்த மீன்கள் ஆரோக்கியமான மூளை வளர்ச்சியையும் அபரிவிதமான நினைவாற்றலையும் குழந்தைங்களுக்கு தருது. நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா உணவுகளுமே குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு சிறப்பாக உதவக்கூடியதாக இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய 5 வயசு வரைக்காது தவிர்க்காமல் இந்த உணவுகளை கொடுக்கறதன் மூலமாக குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியும் நினைவாற்றலும் அபரிவிதமாக இருக்க செய்ய முடியும். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்திலிருந்தே என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டோன்னா குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிறதையும், குழந்தை பிறந்த பிறகு 5 வயது வரை என்னென்ன உணவுகள் கொடுத்தோன்னா அவங்க நினைவாற்றல் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.